எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஒரு டைரக்டர் ஆவறதுக்கு பெருசா என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மூவிஸ் தான் எனக்கு எல்லாமே. எது முக்கியங்கிறத சொல்றத விட இந்த டைம்ல கிவ் யுவர் நம்பர் மேக்ஸிமம் எழுதி வச்சுக்கிற அந்த ஸ்கிரிப்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே கரெக்டான இடங்கள்ல போற மாதிரி மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ஹெல்ப் பண்றேன். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, பிரதர் இருந்து போய் அவங்க வந்து நடிச்சாங்க. நம்மளுக்குள்ள 1000 இடம் இருக்கு, நிறைய இது இருக்கு. அது நம்ம எதுக்கு பப்ளிக்ல காட்டலாம்? நீங்க எல்லாம் வந்து ஹாப்பியா உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி திருப்பி அந்த ரியாக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். மேல படியில போட்டு வந்து அந்த சாங் முன்னாடி வரைக்கும் அந்த பிஜிஎம் வரைக்கும் உள்ளது சிங்கிள் ஷாட். என்னமோ ஒரு ஞாபகத்துல இதுல கண்ணா பின்னான்னு பேசியிருப்பேன். கமல் சார் சொல்லாம எதாவது பண்ணிட்டு வாரு, கபோர்டுக்குள்ள ஏறி போவாரு, வெளியே போறேன்ட்டு கதவை திறந்து அதுக்குள்ள போயிடுவாரு. அப்புறம் சிரிப்பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அன்எக்ஸ்பெக்டட் அதெல்லாம். பட் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டேன். கட் சொன்னதுக்கு அப்புறம் வேண்டாம் ஒன் மோர் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். மதுரையில் அந்த 18 நாளோட ஒர்க்கை வந்து 8 நாள் எடுத்தாங்க சுதா. சிங்கிள் டேக்கில் ஓகே. அது தோத்தராத மாறான்னு எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லியிருக்கா. அதில் அவங்க யூஸ் பண்ணது ஜெயிச்சிருமாரா ஜெயிச்சிருவே இல்லை சாமி, அது மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது, டயலாக் போய் முன்னாடியே வாங்கி படிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ப்ராக்டிஸும் இல்லை. அவர் மதனோத்சவங்கிற படத்தில் அவர் பேசினார். എൽസാ നിന്നെ മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോൾ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എൻ്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ എനിക്കൊരു തോന്നൽ. നിന്ന് വിട്ടുപിരിഞ്ഞൊരു ജീവിതം, നിന്നെ കൂടാതൊരു ജീവിതം, അത് എനിക്ക് സോറി. Title sponsors Max Gold. Cash for Gold. Call 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. Let's go holidays. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். மேபல், South India's most celebrated women's wear brand, presents Urvashi and Jairam Fans Festival. Powered by EGS Pillai, the legacy of educational excellence in the Delta region. Milky Mist. Darling AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. வென்யூ பார்ட்னர் பார்க் எலான்சா. ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நடிச்சது நிறைய பார்த்துருக்கேன். அதே டைம்ல நீங்க மிமிக்ரி நல்லா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நிறைய ஸ்டேஜ்ல கூட நாங்க பார்த்துருக்கோம். ஸோ எங்களுக்காக விஜய் சார் மாதிரி கொஞ்சம் பேசி காமிச்சா. தெரியவே தெரியாது. கண்டிப்பா என் சன் வந்து நல்லா பேசுவான். என் சன் காளிதாஸ் நல்லா அவரை இமிட்டேட் பண்ணுவான். நடிகராக நம்ம பார்த்து அந்த போய் இப்ப தமிழகத்தின் ஒரு முதல்வராக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. எனிதிங் டு சே அபௌட் இட் சார்? ஏதோ கேட்டதுனால கமல் சார் வந்து நான்லாம் ஃபஸ்ட்டு காலேஜில் படிக்கும்போது கமல் சார் வாய்ஸ் இமிட்டேட் பண்ணி நான் அன்னைக்கு பண்ணிடுற மிமிக்ரி. அவர் மதனோத்சவங்கிற படத்தில் அவர் பேசினது. எல்சா നിന്നെ മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോൾ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എൻ്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ എനിക്കൊരു തോന്നൽ. നിന്ന് വിട്ടുപിരിഞ്ഞൊരു ജീവിതം, നിന്നെ കൂടാതൊരു ജീവിതം, അത് എനിക്ക് സോറി. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்பவே நல்லா இருந்தது. ஹாய் சார். ஹாய். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஓகே. நான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக எழுதியிருக்கேன். நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு பெருசாக என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே மூவிஸ் தான் எனக்கு எல்லாமே. லைக் லைஃப்பில் ஒரு விஷயம் எனக்கு கற்றுக் கொடுக்குறதுனாலவே நான் வந்து மூவிஸில் தான் எல்லாமே கற்றுப்பேன். ஸோ ஒரு டைரக்டர் ஆகணுன்னா எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டைரக்டர் ஆகணும்னா எது முக்கியங்கிறத சொல்கிறத விட இந்த டைமில் எனக்கு பண்ண முடியறது கிவ் யுவர் நம்பர், அந்த மேக்ஸிமம் எழுதி வச்சுக்கிற அந்த ஸ்கிரிப்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே கரெக்டான இடங்களில் போகிற மாதிரி மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ஹெல்ப் பண்ணுறேன். தட்ஸ் அது தட் ஐ வில் டூ. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் என்னல இருக்குது. அது வந்து ஒரு ஆஃப்டர் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி. ஓகே. அது வந்து போர்ட்டல்ஸ்னு எழுதியிருந்தேன். நான் வந்து அதில் வந்து ஆஃப்டர் லைஃப்பில் ஒரு மனுஷன் செஞ்ச தவறுகளை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை.
அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை எனக்கு. ஓகே, நான் அது இப்போ அந்த கதையை பப்ளிக்காக சொல்ல வேண்டாம். எனக்கு அது கரெக்டாக நான் நம்பர் வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே, அண்ட் தென் ஐ வில் கான்டாக்ட் யூ லேட்டர். ஆமா, அடுத்து ஒரு நபர் வந்து கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க, ப்ளீஸ். நான் உங்களோட மைக்கேல் மதுரா காமராஜன் அந்த படத்துலேருந்து அந்த கேரக்டர் மேலே எனக்கு ரொம்ப கிரேஸ் மேம். எனக்காக ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அந்த ஒரு ஸ்லாங்கில் அந்த ஒரு லைக் அந்த டைலாக் கமல் சார் கிட்ட பேசுவீங்களே. எனக்கு என்னுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் ஒன்ஸ் பண்ணது எனக்கு ரிப்பீட் பண்ண தெரியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன். என் பொண்ணெல்லாம் டப் ஸ்மாஷ் என்னோட ரொம்ப நல்லா பண்ணுவாள். நான் ஒரு சேனலில் போய் உட்காந்துட்டு என் டயலாக் போட்டு காமிக்கிறாங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி எனக்கு வரவே இல்லை. நீங்கள் 10 டேக் எடுத்தீங்கன்னா 10 மாதிரி தான் வரும். எனக்கு ஃபஸ்ட்டு டேக் மாதிரி வரவும் வராது, எனக்கு அது தெரியவும் தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இதுதான் உண்மை நடந்தது. ஃபர்ஸ்ட் டே போய் ஃபுல்லாக அந்த சிங்கிள் ஷாட்டை மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் மேலே வரைக்கும் போய் பேசியாச்சு. அப்போது பேசிட்டு உடனே பேக்கப்னு சொல்லி ஷூட்டிங் முடிச்சாச்சு. சரி, என்னது இது? எனக்கு அது வரைக்கும் தெரியாது. எனக்கு இது மாதிரி ஒர்க் ஷாப்பு முன்னாடியே ரிஹர்சல் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னது என்னது, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து எல்லாம் பண்ணி ரிஹர்சல் பண்ணி பேக்கப் பண்ணிங்க. அப்புறம் மலையாளத்தில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ரொம்ப நல்லதாக போச்சு, நான் ஓடி போயிட்டேன். மறுநாள் காலையில் சேம் காஸ்டியூம் போட்டு சேம் வந்துட்டு டேக்குன்ட்டாரு. ஒரு தடவை கூட டைலாக் படிக்க விடாதுன்ட்டார். படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரு அப்படிதான் கமல் சார் பண்ணுவார், எனக்கு தெரியாது. நான் கிரேசி மோகன் சார் அப்படி கை காட்டுறேன், ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு தடவை தான் பார்த்தோம் அப்படிங்கிற. கீழே உள்ள டயலாக் எல்லாம் பரவாயில்ல. நேக்கா நோக்கா நேக்கு நோக்குமா அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் என்ன கட் ஷாட் எல்லாம் எடுத்தாங்க. மேலே படியில் போட்டு வந்து அந்த சாங் முன்னாடி வரைக்கும் அந்த பிஜிஎம் வரைக்கும் உள்ளது சிங்கிள் ஷாட். என்னமோ ஒரு ஞாபகத்தில் அதில் கண்ணா பின்னான்னு பேசியிருப்பேன். பேசி பல்செட்டு மாமா கடிச்சுட்டார் அதெல்லாமே வந்து எங்கேயோ ஃபஸ்ட்டு படிக்கும்போது வேகா கேட்டது, ப்ராப்பர் டயலாக் இல்லை. டேக்கு முடிஞ்ச உடனே கமல் சார் சொன்னது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை, ஏதோ பண்ணிட்டான். கமல் சார் சொல்லாமல் எதோ பண்ணிட்டு வரு, கபோர்டுக்குள்ளே ஏறி போவார் வெளியே போகிறேன்ட்டு, கதவை திறந்து அதுக்குள்ளே போயிடுவார். அப்புறம் சிரிப்பார். அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அன்எக்ஸ்பெக்டட் அதெல்லாம். பட் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டேன். கட் சொன்னதுக்கப்புறம் வேணா 1 more பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் எனக்கு வரவே வராது, எப்படியோ பண்ணேன் நான். ஸோ கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தவுசு. எனக்கு அது ரிப்பீட் பண்ண தெரியாதுப்பா மேம். இன்னொரு எனக்கு ஒரு ஃபேவரட் டைலாக் இருக்கு மேம். நீ ஜெயிச்சிட்ட மாறான்றது அந்த ஒரு வார்த்தை வந்து இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். 18 நாள் ஷூட்டிங் எனக்கு டேட்டு கொடுத்துட்டு நான் தெலுங்கு படத்தில் மாட்டிக்கிட்டேன். இந்த டேட்டு கொஞ்சம் தள்ளி போச்சு. மதுரையில் அந்த 18 நாளோட ஒர்க்கை வந்து 8 நாள் எடுத்தாங்க சுதா. எல்லாரோடைய போர்ஷன் எடுத்துட்டு என்னோடது மட்டும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து செட்டா இல்லைன்னு தான் அந்த ஊரில் ஒரிஜினல் போஸ்ட் ஆஃபீஸாக தெரியாது. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தான் நிறைய இல்லையே. உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு மேடம் இதுதான் ஒரு டைலாக் அது மாதிரி கொஞ்சம் ஒரு இது கொடுக்குற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுங்கன்னார். சிங்கிள் டேக்கில் ஓகே. அது தோத்தராத மாறான்னு எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கு. அதில் அவங்க யூஸ் பண்ணது ஜெயிச்சிருமாரா ஜெயிச்சிருவே இல்லை சாமி, அது மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தேங்க்யூ. அதனால நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, டயலாக் போய் முன்னாடியே வாங்கி படிக்கிறது இதெல்லாம் எனக்கு ப்ராக்டிஸும் இல்லை. ஆன் த ஸ்பாட் தான் அது அப்படிங்கிறது இல்லை. அது என்னமோ ஒரு கடவுளோட அனுகிரகத்தில் வர்றது. ரெண்டாவது அதே மாதிரி பண்ண சொன்னால் எனக்கு வராது. ஒரு சொல்லி கொடுத்து பேசுறது இல்லை. நீ அந்த மாதிரி மேடம் தோத்துறாத மாறா உனக்கு அதான் எதிர்பார்க்குறேன் ஜெயிச்சு நிறைய சொல்லிட்டு இதுல எது உங்களுக்கு பிடிக்கதோ சொல்லுங்கன்னார். நான் இதுதான் சொன்னேன். அது எதனால எல்லாருமே கேக்குறாங்கன்னா மீம்ஸ்ல எல்லாம் போட்டு தெறிக்க விட்டுட்டோம் சார், நீ ஜெயித்துட்ட மாறா அப்படின்ற சமீபத்துல வந்துச்சு. ஆமா, கரெக்ட் 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 சார். உங்க ஃபேவரட் மூவி என்னது நீங்க ஆக்ட் பண்ணது? இப்போ நிறைய மூவிஸ் இருக்குமா. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 700 ஃபிலிம்ஸுக்கு வேலை பண்ணிட்டேன். அதான் சொன்னேனே, ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு படம் தான் பிடிக்கும் நம்மளுக்கு. ஆனா மோஸ்ட் உங்க பழைய மூவிஸ்லாம் அதுல மோஸ்ட் எது பிடிச்சிருந்துச்சு? இல்லை, எல்லாமே எனக்கு பிடிச்ச படம். மைக்கேல் மதன காமராஜன் பிடிக்கும், மகளிர் மட்டும் பிடிக்கும், பழைய மகளிர் மட்டும். புதுசாக வந்ததில்லை, பழைய மகளிர் மட்டும் பிடிக்கும். எல்லாம் சூரிய போட்டு பிடிச்சிருக்கு, மூக்குத்தி அம்மரி பிடிச்சிருக்கு, எல்லா படங்களும் நமக்கு ஓரளவுக்கு பிடிச்ச படங்கள் தானே நம்ம பண்ணுவோம். சுத்தமாக பிடிக்காத படங்கள் நம்ம சிலது வந்து நம்மளுடைய வேலைங்கிறதுக்காக சிலது பண்ணுவோம். ஓகே அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். பட் ஆக்சுவலி எல்லாம் ஓரளவுக்கு பிடிச்ச படம் தான் பண்ணுறோம். சார் ஹாய் சார்.
I'm sawing you third time. First time I saw in Hilton Hotel, and second time Bhagiraj sir 50 years function. I saw you are also ma'am. பட் அந்த சிம்பிளிசிட்டி இருக்குல்ல சார் உங்ககிட்ட, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஒரே ஜானரில் இருக்கீங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, அவங்க பிரதர் இருந்து போய் அவங்க வந்து நடிச்சாங்க. நம்மளுக்குள்ள 1000 கஷ்டங்கள் விஷமங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய இது இருக்குது. அது நம்ம எதுக்கு பப்ளிக்கில் காட்டலாம் இன்னொருத்தருக்கு முன்னாடி? அவங்க இது நீங்கள் எல்லாம் வந்து ஹாப்பியாக உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி திருப்பி அந்த ரியாக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. அது ஆல்வேஸ் அப்படியே எனக்கு அது இது நானாக க்ரியேட் பண்ணுறது கிடையாது, அது எனக்கு அப்படியே தான் நேச்சுரலாக அப்படி தான். சூப்பர் சார். மேம், நான் மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஜானர்லேயே இந்த படம் எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி ஜோனர் இல்லை. அது ஆக்சுவலி நமக்கு வந்து இந்த பிகே உடைய ஒரு ஜோனர். அது ஆமீர் கான் வந்தது இல்லையா ஹிந்தி, அதனுடைய வேற ஒரு ஜோனர் தான் மூக்குத்தி அம்மன். அதாவது பொலிட்டிக்கல் சட்டையருங்கிற மாதிரி இது வந்து ஒரு டிவைன் சட்டையர் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஒரு ஆத்மீயமான பல விஷயங்களை வந்து இருக்கக்கூடிய 10% தனத்தை கிண்டல் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப இன்னசென்ட் கேரக்டர், ஒரு குடும்ப தலைவி, ஆனால் அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடையாதுங்கிறது தான். இது அப்படி இல்லை, சூப்பர் 100% ஃபேமிலி படம் தான். இதனோட சப்ஜெக்டே அப்போ அது இல்லை, வேற மாதிரி பேட்டர்னில் வரும். சூப்பர். வெயிட்டிங் மேம். பாருங்க. Title sponsors Max Gold. Cash for Gold. Call 04445454545. Let's Go Holidays. Travel beyond boundaries. Let's Go Holidays. உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Mabel, South India's most celebrated women's wear brand, presents Urvashi and Jairam Fans Festival. Powered by EGS Pillai, the legacy of educational excellence in the Delta region. Milky Mist. Darling AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Venue partner Park Elanza.